உலக பொருளாதாரத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கின்ற நிலையில் கனேடிய பிரதமரும் உலக நாடுகளை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது அவர் டாவோஸுக்கு சென்றிருக்கின்றார். அங்கே உலக பொருளாதார மாநாடு நடைபெறுகின்றது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் கட்டாரில் பல முதலீட்டு திட்டங்களில் அவர் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக கட்டுமானத்துறை சார்ந்த பல முதலீடுகள் கனடாவை வந்தடைய போகின்றன. உலக மாற்றத்தில் முந்தி சென்று முடிவுகளை மேற்கொள்வது அல்லது முந்தி சென்று இணைவது என்பதில் அவருடைய போக்கு என்பது அதீத வெற்றி பெற்றதாக கடந்த வாரம் அமைந்திருக்கின்றது. இவர் வரவு செலவு திட்டத்தின் பொழுது 1 டிரில்லியன் வருவாயை கனடாவிற்கு கொண்டு வருவேன் என்ற பொழுது நாங்கள் கூட எதிர்பார்த்தது அது 200-300 பில்லியன்களாக இருந்தால் காணும் என்று. ஆனால் இப்பொழுது சீனா மற்றும் கட்டார் போன்றவற்றுடன் செய்த ஒப்பந்தங்கள் எல்லாம் அதிலும் மேலான தொகையை கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக கட்டாருடன் 260 பில்லியன்கள் தனியே செய்யப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலேயே கனடாவிற்கு கிடைத்த வரமாக, இந்த நேரத்தில் கிடைத்த வரமாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கூறவில்லை, வேறு நாட்டு தலைவர்கள் கூறுகின்றார்கள். பொருளாதார மந்த நிலையை நோக்கி கனடா செல்கின்றது, கனடாவின் பொருளாதாரம் வீழ்ச்சி பெறப்போகின்றது, அமெரிக்க சார்பு இல்லாத கனடாவால் ஜீவிக்க முடியாது என்கின்ற நிலையை மறுதளித்து அதிலிருந்து மீள்வதற்கான முயற்சிகளை ஒரு நல்ல வகையில் செய்கின்றார். இப்பொழுது காணியவர்களின் நடவடிக்கைகள் பற்றி கருத்தியல்கள் இருந்திருந்தன. இவர் என்ன தொடர்ந்து ஒரு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கின்றார் என்று. இப்பொழுது அதன் விளைவுகள் என்பன காட்சி தருகின்றன. நிச்சயமாக கனேடியர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான எதிர்காலம் அவர்கள் கண்முன்னே விரிந்து கிடக்கின்றது. அதற்காக நன்றி தெரிவிப்போம். இல்லை, இது ஒரு பச்சை அரசியல். அதாவது ஐக்கிய நாடுகள் அவையின் இருப்பை இல்லாமல் செய்கின்ற செயற்பாடாக இதனை செய்தாலும் கனேடிய பிரதமர் அமெரிக்காவுடனான உறவை மீள அமைப்பதற்காக அதில் இணைவது என்பது, அங்கே இணைவது என்பது சாதாரணமாக தெரிவிக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அதன் பிறகான நடவடிக்கைகள் என்பது, அதாவது கனடாவை பொறுத்தவரையில் காசாவில் இடம்பெறுகின்ற அந்த மனித அவலம் என்பதை கருத்தில் கொண்டு அது பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. 8 நாடுகள் அந்த ஒரு மாதிரிக்காக துருப்புகளை அனுப்பியிருக்கின்றன. நாங்கள் அங்கே இருக்கின்றோம் என்கிறது, கிரீன்லாண்டுடன் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக 8 நாடுகள் துருப்புக்களை அனுப்பியுள்ளன. மல்டிபோலர் லீடர்ஷிப், அதாவது பல் தலைமைகள். இப்பொழுது ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் ஒவ்வொரு தலைமைகள் ஏற்பட்டு, இப்பொழுது பார்த்தீர்களானால் கிரீன்லாந்து விவகாரத்தை வைத்து மற்ற நாடுகள் அனைத்துமே சில வேளைகளில் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பக்கூடியதை அல்லது நேட்டோவின் இருப்பு குறித்த ஒரு பிரசனத்தில் அமெரிக்காவிற்கு கடிவாளம் இடக்கூடியதை, அமெரிக்காவுக்கு கடிவாளம் இடக்கூடிய முடியும் என்றால் 39 நாடுகள் மற்ற பக்கத்தில் இருக்கின்றன. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். உலகில் மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உலக பொருளாதாரத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கின்ற நிலையில் கனேடிய பிரதமரும் உலக நாடுகளை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது அவர் டாவோஸுக்கு சென்றிருக்கின்றார். அங்கே உலக பொருளாதார மாநாடு நடைபெறுகின்றது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் கட்டாரில் பல முதலீட்டு திட்டங்களில் அவர் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக கட்டுமானத்துறை சார்ந்த பல முதலீடுகள் கனடாவை வந்தடைய போகின்றன. ஏற்கனவே சீனாவில் வழங்கப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்த தகவல்கள் நாங்கள் கடந்த வார நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். இந்த நிலையில் இப்பொழுது டாவோஸில் இருக்கின்ற பிரதமர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட இருப்பதோடு உலக தலைவர்கள் பலரையும் சந்திக்க இருக்கின்றார். இந்த நிலையில் இந்த கிரீன்லாந்து விவகாரம் என்பது இப்பொழுது மிக பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. உலக தலைவர்களுடைய கவனத்தை ஈர்த்திருப்பதோடு அமெரிக்கா தொடர்பாக கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படையாக பேசாதவர்கள் கூட இப்பொழுது பேச ஆரம்பித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரித்தானிய பிரதமர் தன்னுடைய வெறுப்பை இந்த விடயம் தொடர்பாக காட்டியிருக்கின்றார். இப்பொழுது குறிப்பாக 8 ஐரோப்பிய நாடுகள் இந்த கிரீன்லாந்து விவகாரம் தொடர்பாக தங்களுடைய கருத்தை தெரிவிக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. நேட்டோ எவ்வாறு செயற்பட போகின்றது என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 8 நாடுகளில் சமாதானத்தை தான் மேற்கொண்டதாக தெரிவித்திருப்பதோடு நோர்வேக்கு இப்பொழுது ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். தான் கிரீன்லாந்து விவகாரம் தொடர்பாக இனி அமைதியை முன்னிறுத்தி செயற்பட போவதில்லை என்று, ஏனென்றால் தனக்கு சமாதான பரிசு வழங்கப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை கோடிட்டு காட்டி இந்த கடிதத்தை நோர்வேஜிய பிரதமருக்கு அனுப்பி வைத்திருப்பதான தகவலும் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே உலக அரங்கில் எப்பொழுதும் ஒரு கொதி நிலை காணப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இது பற்றிய விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
ஆமாம். எப்பொழுதும் இல்லாத வகையில் கடந்த வாரத்தில் மாக்காணி அவர்களுடைய நகர்வு அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது. உலக நாடுகள் அனைத்துமே உன்னிப்பாக கனடாவினுடைய நகர்வு குறித்து நோக்குகின்ற ஒரு விடயத்தை மாக்காணி செய்து முடித்திருக்கின்றார் என்று சொல்லலாம். அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இருந்தபோதிலும் தற்பொழுது உலக பொருளாதார மாநாட்டில் பல தலைவர்களை அவர் சந்திக்கின்றார். பல விடயங்கள் பற்றி பேசுகின்றார். இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக மாக்காணி அவர்களின் போக்கு என்பது வரலாற்றில் முன்னுதாரணம் இல்லாத ஒரு போக்காக கனேடியர்களுக்கு அமைந்துள்ளது. அதற்குரிய காரணம் இவர்களெல்லாம் டெக்னோகிராட்ஸ் என்பவர்கள். அதாவது வந்து ஒரு தொகுதி சார்ந்த அறிவாளர்கள் அல்லது அறிவு ஜீவிகள் என. இவரை பொறுத்தவரையில் உண்மையிலேயே இவர் பொருளாதார நிபுணராக இருந்தவர். 2 நாடுகளின் ஒரே ஒரு உலக வரலாற்றிலேயே ஒரே ஒருவர் 2 நாடுகளுக்கு மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்ததென்றால், அல்லது 2 நாட்டு நாணயங்களில் ஒருவருடைய கையொப்பம் இருக்கின்றது என்றால், அது மாக்காணியின் கையொப்பமாகத்தான் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் தற்போதைய உலக மாற்றத்தில் முந்தி சென்று முடிவுகளை மேற்கொள்வது அல்லது முந்தி சென்று அந்த இணைவது என்பதில் அவருடைய போக்கு என்பது அதீத வெற்றி பெற்றதாக கடந்த வாரம் அமைந்திருக்கின்றது. இவர் வரவு செலவு திட்டத்தின் பொழுது 1 டிரில்லியன் வருவாயை கனடாவிற்கு கொண்டு வருவேன் என்ற பொழுது நாங்கள் கூட எதிர்பார்த்தது அது 200-300 பில்லியன்களாக இருந்தால் காணும் என்று. ஆனால் இப்பொழுது சீனா மற்றும் கட்டார் போன்றவற்றுடன் செய்த ஒப்பந்தங்கள் எல்லாம் அதிலும் மேலான தொகையை கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக கட்டாருடன் 260 பில்லியன்கள் தனியே செய்யப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலேயே கனடாவிற்கு கிடைத்த வரமாக, இந்த நேரத்தில் கிடைத்த வரமாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கூறவில்லை. வேறு நாட்டு தலைவர்கள் கூறுகின்றார்கள், கனடியர்கள் கூறுகின்றார்கள், ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஒரு தேவைக்கேற்ப நேரம் பொருளாதார மந்த நிலையை நோக்கி கனடா செல்கின்றது. கனடாவின் பொருளாதாரம் வீழ்ச்சி பெறப்போகின்றது. அமெரிக்க சார்பு இல்லாத கனடாவால் ஜீவிக்க முடியாது என்கின்ற நிலையை மறுதளித்து அதிலிருந்து மீள்வதற்கான முயற்சிகளை ஒரு நல்ல வகையில் செய்கின்றார். இப்பொழுது காணியவர்களின் நடவடிக்கைகள் பற்றி கருத்தியல்கள் இருந்திருந்தன. இவர் என்ன தொடர்ந்து ஒரு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கின்றார் என்று. இப்பொழுது அதன் விளைவுகள் என்பன காட்சி தருகின்றன. நிச்சயமாக கனேடியர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான எதிர்காலம் அவர்கள் கண்முன்னே விரிந்து கிடக்கின்றது. அதற்காக நன்றி தெரிவிப்போம். சரி. இந்த காசா நிலப்பகுதியை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மாக்காணி அவர்களும் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ரஷ்யாவுக்கும் அந்த அழைப்பு சென்றிருக்கின்றது. அதேபோன்று இந்தியாவுக்கும் சென்றிருக்கின்றது. இதே நேரத்தில் சில கட்டுப்பாடுகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இதை நிர்வகிக்கக்கூடிய இந்த குழுவில் இணைவதற்கு பணத்தொகையை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. இந்த விடயத்தில் அரசியல் இருக்கின்றதா? இதனை டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு கையாளுகின்றார்? இல்ல, இது ஒரு பச்சை அரசியல். அதாவது வந்து ஐக்கிய நாடுகள் அவையின் இருப்பை இல்லாமல் செய்கின்ற செயற்பாடாக இதனை செய்தாலும், கனேடிய பிரதமர் அமெரிக்காவுடனான உறவை மீள அமைப்பதற்காக அதில் இணைவது என்பது, அங்கே இணைவது என்பது சாதாரணமாக தெரிவிக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அதன் பிறகான நடவடிக்கைகள் என்பது, அதாவது வந்து கனடாவை பொறுத்தவரையில் காசாவில் இடம்பெறுகின்ற அந்த மனித அவலம் என்பதை கருத்தில் கொண்டு அது பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. எனவே அது தொடர்பான இந்த நடவடிக்கையிலையும் அது ஈடுபடும். ஆனால் நிச்சயமாக இந்த அமைப்பு ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கு பிரதியீடானது ஒன்றாகவோ அல்லது வேறு வழியாகவோ இல்லாமல் காசாவை மட்டும் கவனத்தில் எடுப்பதான ஒரு வரைமுறையை கொண்டு வருவதற்கு காணி முயற்சிப்பார். நிச்சயமாக இது ஒரு அதாவது வந்து சொல்றேன் சொன்னால் அந்த ஃபைன் டிப்ளோமேட்டிக் என்கின்ற ஒரு அதாவது வந்து தெளிந்த ராஜதந்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது தனது பொருளாதார வெற்றிகளை அமெரிக்கா கோபம் கொண்டு பார்க்காமல் இவ்வாறான ஒரு நடவடிக்கையின் போது இணைய வேண்டிய தேவைக்கு அங்கே மனித நேயமும் மனித அவலமும் காரணமாக இருக்கின்றன. அந்த அமைப்பில் இணைவதற்கு பூட்டினுக்கு கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது காசாவை நோக்கியதாக மையப்படுத்தப்படுகின்ற பொழுது அதுக்குரிய வரைவுகள் வரும். எழுந்தமானமாக அமெரிக்கா விரும்புகின்ற பாணியில் செல்ல முடியாது என்பதுதான் உண்மை.
கிரீன்லாந்து விவகாரம் இன்று உலக மத்தியில் மிகவும் ஒரு முக்கிய கட்டத்தை அடைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. பலரையும் ஆத்திரம் கொள்ளச் செய்யக்கூடிய நடவடிக்கையாக டொனால்ட் ட்ரம்பினால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த விடயம் இருக்கின்றது. அப்பட்டமாக மனித உரிமைகள் அல்லது இறையாண்மை போன்ற விடயங்கள் மீறப்படுகின்ற ஒரு விடயமாகவும், ஐக்கிய நாடுகள் சாசனத்தை மீறுகின்ற விடயமாகவும் இது செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். ஐரோப்பிய நாடுகள் கிளர்ந்தெழுந்திருக்கின்றன. கனடாவை பொறுத்தவரையில் இந்த விடயத்தில் நாட்டு மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை பிரதமர் கட்டாரில் வைத்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது தெரிவித்திருக்கின்றார். டென்மார்க்கினுடைய இறையாண்மை மற்றும் அந்த நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விடயங்களாக இவை இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்போடு தான் இது தொடர்பாக பேச இருப்பதான ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நேட்டோ என்பது இப்பொழுது செயலிழக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றதா என்ற கேள்வியை கூட இது ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், நேட்டோ ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாட்டு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்னும் பாராமுறமாக இருக்கின்றதா என்ற கேள்வி கேட்டால் அதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இதற்கு இந்த நாடுகள் அனைத்தும் சேர்ந்து என்ன செய்ய போகின்றன? இதை நாங்கள் வரலாற்றுடன் இணைத்து செல்ல வேண்டும் என்றாம். முக்கியமாக இப்பொழுது பிரசல்ஸில் யூரோப்பியன் ஒன்றியம், அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் 27 நாடுகள் நேற்று கூடியிருந்தன. அதன் முடிவுகள் என்ன என்பது உண்மையிலேயே தெரியாது இன்னும், அல்லது வந்திருந்தாலும் நான் அதனை பார்க்கவில்லை. ஆனால் இருந்த பொழுதிலும் அந்த 27 நாடுகளின் கூட்டத்தின் முடிவு என்பதும் ஒரு முக்கியமான முடிவாக இருக்கும் என்றால், தற்பொழுது 8 நாடுகள் அந்த ஒரு மாதிரிக்காக துருப்புக்களை அனுப்பியிருக்கின்றன. நாங்கள் அங்கே இருக்கின்றோம் என்கிறது, கிரீன்லாந்துடன் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக 8 நாடுகள் துருப்புக்களை அனுப்பியுள்ளன. ஆக மொத்தம் இப்பொழுது 10 நாடுகளின் துருப்புக்கள் அங்கே இருக்கின்றன. அமெரிக்காவின் துருப்புக்கள் கூட, அமெரிக்க படைத்தளம் கூட இருக்கின்றது. இது ஒரு சாம்பிள், அதாவது மாதிரிக்கு எங்கள் நாட்டம் இருக்கின்றது என்றதை காட்டுவதற்கு இருக்கின்றால் கிரீன்லாந்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு. இந்த கிரீன்லாந்து விவகாரம் என்பதை எவ்வாறு பார்க்கலாம் என்றால், இது பிரித்தானிய மனவழி வந்த ஒரு விவகாரமாக இருக்கலாம். இருந்த பொழுதிலும் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த கடந்த கால நூற்றாண்டுகளுக்கு மேலான வழிமுறைகளை கொண்டு வருவது, அதாவது எவ்வாறு பின்பற்றினார்களோ அதை கொண்டு வருவதில் முயற்சிக்கின்றது. இதற்கு ஒரு உதாரணம் இருக்கின்றது. எங்களுக்கு இலங்கைக்கு கீழே டியாகோ காசியா என்கின்ற ஒரு தீவு, அது மொரீசியஸுக்கு சொந்தமான தீவு. 66ஆம் ஆண்டு, அந்த 1966ஆம் ஆண்டு அந்த தீவு என்பது கபடமாக பிரித்தானியாவால், மொரீசியஸ் சுதந்திரம் அடைகின்ற பொழுது பிரித்தானியா தன்வசம் வைத்திருந்ததை அமெரிக்காவுக்கு குத்தகைக்கு கொடுத்து அதன் மூலம் நீர்மூழ்கியை பெற்றிருந்தது 50 வருட குத்தகைக்கு. இப்பொழுது ஐசிஏ எனப்படுகின்ற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது சர்வதேச நீதிமன்றம் கூட 2019ஆம் ஆண்டு தெரிவித்து விட்டது அது மொரீசியஸிற்கு சொந்தமான நிலம். அங்கே உள்ள மக்கள், தமிழ் மக்கள் உட்பட, தமிழர்கள் தான் அங்கே பெரும்பான்மையாக இருந்தார்கள், அவர்கள் எல்லாரையும் ஒரு 3-4 கப்பல்களில் ஒரே இரவில் ஏற்றி மொரீசியஸில் கொண்டு இறக்கிவிட்டார்கள் என்று அந்த தீவை வெறுமையாக்கினார்கள். அதற்கான காரணமாக அவர்கள் சொல்லியது, பாரிய நோய் வரப்போகின்றது, அதனால் தான் உங்களை இடம்பெயர்கின்றோம் என்று. அவர்கள் உடுத்த உடுப்புடனே செல்லப்பட்டவர்களாக அங்கே கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள். அவ்வாறாக கைப்பற்றப்பட்ட தீவு இன்று 67-70 வருஷங்களாகவும் அமெரிக்காவின் பெரிய தளமாக இருக்கின்றது. அமெரிக்காவின், அதாவது 4 பிராந்தியங்களை கவனிக்கக்கூடிய பெரிய தளமாக அங்கே இருக்கின்றது. அது மொரீசியஸுக்கு வழங்கப்பட்ட பொழுதும் பிரிட்டன் அதனை வழங்கப் போவதில்லை. அதே போலத்தான் இந்த கிரீன்லாந்து விவகாரமும் 1867ஆம் ஆண்டு 3 முயற்சிகள் எடுக்கப்பட்டன. முதலாவது முயற்சியாக எடுக்கப்பட்டது ரஷ்யாவிடம் இருந்து அலஸ்கா பகுதியை வாங்குவது. அது வெறுமனே அந்த நேர பணத்திற்கு 7.6 மில்லியன் என்பது ஒரு பெரும் பணமாக இருக்கும். அமெரிக்கா அதில் வெற்றி பெற்றுவிட்டது. அந்த நேரம் கிரீன்லாந்தையும் வாங்க முயற்சித்த பொழுது அது வெற்றி பெறவில்லை. அதே நேரம் அதுதான் இந்த கனடா கூட கன்ஃபெடரேஷனாக வந்த ஆண்டு. அதற்கு முதல் அவர்கள் கனடாவிலும் கண் வைத்திருந்தார்கள். குறிப்பாக கியூபெக்கை இணைப்பதற்கான ஒரு போரை கூட தொடுத்திருந்தார்கள். அந்த போரில் கனடா வெற்றி பெற்று கியூபெக் அவ்வாறு செல்லவில்லை. இருந்த பொழுதிலும் அதன் பின்னரான காலத்தில் 1940களில் இரகசியமாக டென்மார்க் அரசுடன் $100 மில்லியன் தருகின்றோம் கிரீன்லாண்டை தருமாறு கேட்ட பொழுது அவர்கள் மறத்து விட்டார்கள். பிறகு அந்த செய்தி என்பது ஏனைய நாடுகளுக்கு கசிய விடப்பட்டது. பிறகு 2019ஆம் ஆண்டு இவர் பதவிக்கு வந்த பொழுது கிரீன்லாந்து மீதான தனது அபிலாசையை வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு தற்பொழுது அவருடைய மகன், மருமகன், அவருடைய மனைவி, துணை ஜனாதிபதி போன்றவர்கள் எல்லாம் போவதற்கு அங்கே அவர்கள் பாதுகாப்பு சம்பந்தம் இல்லை, அங்கே உள்ள வளங்கள் என்பன பாவிக்கப்படக்கூடியவையாக வந்துவிட்டன என்பதுதான் உண்மை. எனவே இப்பொழுது
எந்த நடவடிக்கை ஒரு நூற்றாண்டுகளுக்கு முதல் இடம்பெற்றதோ அதே போன்ற ஒரு நடவடிக்கை ஆக்கிரமிப்பில் அமெரிக்கா ஈடுபட போகின்றது. அந்த ஆக்கிரமிப்பின் பொழுது ஏனைய நாடுகள் எவ்வாறு செயற்பட போகின்றன என்பதற்காக நேட்டோவை முன்னிறுத்தி கனடிய பிரதமர் கூட நேற்று கருத்து தெரிவித்திருக்கின்றார். அது இறையாண்மை அவர்களுக்குரியது, நேட்டோ இதன் செயற்படும் என்று. நேட்டோவில் உள்ள ஏனைய நாடுகளை அமெரிக்கா பகைக்குமாக அதாவது சொல்வார்கள், அந்த இணைந்திருந்தால் தான் இவர்களுடைய பலம். நேட்டோ என்கின்ற அமைப்பை வைத்துத்தான் இந்த அட்லாண்டிக் ட்ரீட்டி என்கின்ற ஒரு ஒப்பந்தம் கூட செய்யப்பட்டு இந்த யூரோப்பும் அல்லது ஐரோப்பிய நாடுகளும் வட அமெரிக்க நாடுகளும் இவ்வாறான ஒரு இணைந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கின்றன. இதில் இருந்து ஒரு நாடு உள்ளிருக்கின்ற ஒரு நாட்டையே இன்னொரு நாடு தாக்குமாக இருந்தால் நேட்டோ என்பதன் இருப்பு என்பது இல்லாமல் சென்றுவிடும். அவ்வாறு செல்கின்ற பொழுது ஏனைய அனைத்து நாடுகளும் ஒருமித்து வருகின்ற பொழுது ரஷ்யாவும் சீனாவும் சிரித்துக் கொண்டு கைலாக கொடுக்கின்ற ஒரு காலம் வரும், அல்லது வடகொரியாவுக்கு அவர்களுடன் இணையக்கூடிய காலம் வரும். எனவே எதிர்பார்க்காத இடத்திற்கு இந்த உலகை இட்டுச் செல்வதற்காக டொனால்ட் ட்ரம்ப் முயற்சிக்கின்றார். ஆனால் அந்த முயற்சிகள் என்பதை காலதாமதப்படுத்துவதற்காக காணி போன்றவர்கள் பல நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றால், இவர் இப்பொழுது அந்த மிட்டம் எனப்படுகின்ற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற தேர்தலை கூட தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்ல போகின்றார். ஏனென்றால் தனக்குரிய ஆதரவு குறைந்து விட்டது. அமெரிக்கர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள் போன்ற விவகாரங்கள் எல்லாம் அவருக்கு பலத்த தலையடியை கொடுக்கின்றன. இப்பொழுது அந்த பையிங் டைம் என்றார்கள், காலத்தை வாங்குதல் தான் இப்பொழுது ஏனைய நாடுகளின் முன்னுள்ள கனதியான வேலை. எனவே அவர்கள் இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என கால இழுத்தடிப்புகளை மேற்கொண்டு அந்த அமெரிக்காவை அதன் நிலையில் இருந்து தளரச் செய்வதற்கான தந்திரமான முயற்சிகளில் சில வேளைகளில் ஈடுபடலாம். அதனை நாங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி அவ்வப்போது தெரிவிக்கின்ற கருத்துக்கள் நகைப்புக்கு இடமான விடயமாக பார்க்கப்பட்டாலும் அது சில வேளைகளில் ஒரு போருக்கு இட்டுச் செல்வதற்கான முயற்சியாக பார்க்கப்படுவதும் தவிர்க்க முடியாதாக இருக்கின்றது. இன்றைய தினம் அவர் நோர்வேக்கு அனுப்பியிருக்கின்ற கடிதம் என்பது இதுவரை சமாதானத்திற்காக தான் பாடுபட்டதாகவும் இனி அவ்வாறு செயற்பட வேண்டியதில்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டு பின்னர் கிரீன்லாந்து விவகாரத்தை குறிப்பிடுகிறார். இது அவர் தன்னுடைய நிலையில் இருந்து மாறுவதற்கான ஒரு சமிக்கையாக பார்க்கலாமா, அல்லது நகைச்சுவையாக கடந்து செல்ல வேண்டியதா? இல்லை, இது ஒரு ஆரம்ப பாடசாலை மாணவனின் தகுதியை கொண்டிருப்பவர் அதியுச்ச பதவிக்கு வந்திருப்பதைத்தான் காட்டுகின்றது. அவர் ஒரு பரம்பரை பணக்காரன். அவருக்கு வாழ்க்கை என்பதில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது வித்தியாசமானது. பெண்கள் இதற்கான குற்றச்சாட்டுகளை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்க தண்டனை சட்டம் அவருக்கு சிறை தண்டனைகளை கொடுத்திருக்கின்றது. அனைத்தையும் மீறி அமெரிக்கர்கள் தாங்கள் அதிசிறந்த புத்திசாலிகள் என்று அவரை தெரிவு செய்தார்கள். அதன் பலனாக இப்பொழுது உலகம் இவ்வாறான பிரளயத்தை கண்டுகொண்டிருக்கின்றது. இப்பொழுது அவர் செய்கின்ற இந்த இவ்வாறான செயல்கள் எல்லாம் 10ஓடு 11ஆக கடந்து விட முடியாது என்றால் அவர்களுக்குரிய அதாவது இந்த மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கிறதுக்கு பின்னால் ஒரு பாரிய திட்டம் இருக்கின்றது. அதாவது இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எனப்படுகின்ற இனவாத நோக்கம் கொண்ட கன்சர்வேட்டிவ் அவ்வாறான நிலைக்குத்தான் இப்பொழுது இவருடைய கட்சி என்பது சென்று இனவாதத்தை நேரடியாக அந்த பழமைவாத கட்சி கன்சர்வேட்டிவ் தான் இவர்களுடைய அடிநாதம் இருந்த பொழுதும் இப்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டா போகிறார்கள். அதாவது அளவு கடந்த ஒரு எதிர்ப்பு நிலைக்கும். இப்பொழுது பார்த்தீர்களானால் எவ்வாறு இந்த குடிவரவாளர்களை அனுப்புதலோ அல்லது குடி வர விரும்புகின்ற, அதாவது அமெரிக்காவில் இருக்கின்றவர் தனது குடும்பத்தை கூப்பிடுவதாக இருந்தால் 75 நாடுகளுக்கு அந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கூப்பிட முடியாது. அவ்வாறான நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு புதிய மாற்றத்தை அல்லது புதிய நிலையை அமெரிக்கா நோக்கி சென்று அது இப்பொழுது அடைய முடியாத இடத்தில் நிற்கின்றது, அல்லது அது ஒரு தெளிந்த பாதைக்கு வர வேண்டும் போன்ற நிலை எல்லாம் ஏற்படுகின்றது. இப்பொழுது குறிப்பாக கூறுங்கள், வெனிசுலாவை கைப்பற்றியது 10ஓடு 11ஆக கடந்து செல்லக்கூடியதாக உலகம் மாறுகின்றது. இவ்வாறான நிலையில் அதனை நாங்கள் சாதாரணமாக எதனையும் எடுக்க முடியாது. சரி, இந்த சூழலில் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக, இவ்வாறு ஒரு அளவு கடந்து போகின்ற விடயம் என்பது ஏதோ ஒரு வகையில் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும் அல்லது தடுக்கப்படும். இந்த அமெரிக்காவுக்கு கடிவாளம் இடப்போகின்ற விடயம் என்று நீங்கள் எதனை நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக அது இந்த அந்த ஏஐ தொழில்நுட்பமும் அதனூடான போரியலும் மற்றும் பொருளாதாரமும், இந்த போரியல் அரங்கில் மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டன. இப்பொழுது இவர்கள் 700 அல்லது 790 அல்லது 800 படைத்தளங்களை உலகம் முழுக்க வைத்திருக்க வேண்டிய தேவை என்பது இல்லை. ஏனென்றால்
இந்த ஹைபர்சோனிக் என்கின்ற தொழில்நுட்பம் வந்து அதன் மூலம் 20 நிமிடத்திலேயே சீனாவில் இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட போகின்றது. அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் வருகின்ற பொழுது இவ்வாறான இவர்களுடைய இருப்பு என்பது கேள்விக்குறியாக்கப்பட போகின்றது. ஒரு அதாவது 7 கேரியர்ஸ் இருக்கின்றன. ஒவ்வொரு கேரியர்ஸ்லேயும் 5000 இருந்து 6000 வீரர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒன்றில் கைவிட்டாலே அமெரிக்கா ஈடாட தொடங்கிவிடும். அவ்வாறான நிலையில் இருப்பவர்கள் இப்பொழுது மாறுபட்ட உலகத்திற்கு தாங்கள் புகுவதற்கான முயற்சியில் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதில் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதில் கடிவாளம் இடுவது என்பது எவ்வாறு சொன்னால், அதாவது மல்டிபோலர் லீடர்ஷிப், அதாவது பல் தலைமைகள். இப்பொழுது ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் ஒவ்வொரு தலைமைகள் ஏற்பட்டு இப்பொழுது பார்த்தீர்களானால் கிரீன்லாந்து விவகாரத்தை வைத்து மற்ற நாடுகள் அனைத்துமே சில வேளைகளில் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பக்கூடியதை அல்லது நேட்டோவின் இருப்பு குறித்த ஒரு பிரசனத்தில் அமெரிக்காவிற்கு கடிவாளம் இடக்கூடியதை. அமெரிக்காவுக்கு கடிவாளம் இடக்கூடிய முடியும் என்றால் 39 நாடுகள் மற்ற பக்கத்தில் இருக்கின்றன. அமெரிக்காவும் அதனை விட்டு செய்ய முடியாது என்றால் அமெரிக்காவின் படைத்தளங்கள் அங்கெல்லாம் இருக்கின்றன. அவ்வாறான படைத்தளங்கள் எல்லாம் அது உலக போக்கின் மாற்றத்திற்கான அவர்கள் மேற்கொள்கின்ற முயற்சி என்பது தங்களுடைய இருப்பை மாத்திரம் கவனத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கின்ற நடவடிக்கை என்பது மற்ற நாடுகளையும் தங்களுடைய பாதுகாப்பு வலயத்திற்குள் இடுகின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு முடிவு தெரியாத அல்லது விளைவு தெரியாத பாதையில் பயணிக்கின்ற ஒரு உலகமாகத்தான் இது இருக்கின்றது. இதனுடைய விளைவுகள் ஒவ்வொரு நாளும் மாறும். உண்மையாக நாங்கள் இங்கே இந்த யதார்த்தமாக நேயர்களும் நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் அல்லது கிரகிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்க போகின்றன. இனிவரும் சற்று மாதங்களுக்கு அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியில் இருக்கும் வரை அல்லது அவரை கட்டுப்படுத்துகின்ற சக்தி அமெரிக்காவில் ஒன்று வரும் வரை அல்லது கடவுளும் காலமும் ஒரு வழிகாட்டுகின்ற வரை. அதுதான் உண்மை. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு சுரேஷ். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.